வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் முடக்கத்தான் கீரை தோசை செய்யலாம். ஒரு கடாயில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இதில் ஒரு சிட்டிக்கை அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழன்னு இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் வச்சுருக்க நார்மலான தோசை மாவில் ஒரு 3 இல்லை 4 கரண்டி எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசைக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து கொஞ்சம் செவக்கட்டும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் சாஃப்டாக ஒரு அளவுக்கு வதக்கிக்கலாம். கடைசியாக இது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு இந்த சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கிறேன். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. தோசை தவா காஞ்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். தோசை அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தோசையை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை ரசம் செய்யலாம். அதுக்காக ஒரு உரலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருந்தேன். அது ஒரு 3/4 பங்குக்கு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். பெருங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், பூண்டை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்து 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி சுருளை வதங்கணும். இப்போ இது கூட ரசத்துக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 ml அளவுக்கு பருப்பு தண்ணி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். ரசம் இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான முடக்கத்தான் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது மூட்டு வலிக்கலாம் நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். இதை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.